அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஓ, நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க தான் மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ண சொன்னாங்களா? அந்த ஆங்கிரி பேர்டு எங்க அவ? அங்கதான் இருக்காங்களா? ம். 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 ஏங்க கொஞ்சம் வாங்கல. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அந்த மோட்டர் சுவிட்சை நீங்களே ஆன் பண்ணுங்களேன். இந்த பாரு, ராஜிமா சொன்னது மட்டும் செஞ்சுட்டு நீ போயிட்டே இரு. தேவையில்லாம என்கிட்ட எல்லாம் பேசாத. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நான் எப்படி ஜம்ப் பண்ணி விழுகன்னு பாக்குறதுக்கா? சும்மா என்ன உளறிட்டு இருக்க? உளறேனா? அப்படின்னா மோட்டர் சுவிட்சை நீங்களே ஆன் பண்ணுங்களேன். என் கையில காயமா இருக்கே. ஓ, இன்னொரு கை நல்லா தானே இருக்கு. இது பாரு, போட முடியலன்னா போ, நம்ம அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஏய், இருங்க என்ன இருங்க. பண்ற? ஷார்ட் சர்க்கியூட் ஆகி நான் சாகணும், அதானே உங்க ஆசை? இந்த மாதிரி கேவலமான ஐடியாஸ்லாம் இனிமே பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ஐடியாங்க. வேற ஏதாவது ஐடியா வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நானே சொல்லி தரேன். நீங்க இன்னும் பெட்டரா ஐடியா பண்ண என்னோட வாழ்த்துக்களுங்க. வாழ்த்துக்கள் சொன்னா கை கொடுக்கணும், கொடுங்க. அட கொடுங்க. ஓ, சாரி சாரி சாரி, இந்த கை கொடுங்க. சொல்றேன்ல. இதுவே வேற யாராச்சும் மோட்டர் போட வந்திருந்தா என்னங்க ஆயிருக்கும்? ஏன் வெண்பாவே போட வந்திருக்கலாம். ரஞ்சிதா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. மனுஷங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கோவம், வெறுப்பு இதெல்லாம் இருக்கலாம். ஆனா அதுல அவனே தான் விழுந்து சாவான். இங்க பாரு, நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இந்த பாருங்க ரஞ்சிதா, நீங்க பண்ணலன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒரு பொய்ய 1000 சொட்டு தேன்ல பெரட்டி வெண்ணெயில முக்கி அமிர்தத்துல தொட்டு கொடுத்தா கூட அது பொய்ன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். என்கிட்ட நீங்க திரும்ப மாட்டிக்கிட்டீங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சா அது மாறுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது. நல்லது பண்ணுங்க. மல்லிக்கும் உங்க மாமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க லைஃப்ல மூக்க நுழைக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அவங்கள பிரிக்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. சேர்த்து வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட ட்ரை பண்ணுங்க. அதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். என்ன எனக்கு அட்வைஸ் பண்றியா? அட்வைஸ்னா என்னங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு யாரோ ஒருத்தர் சொல்றது. இப்பெல்லாம் அப்படி யாரோ ஒருத்தர் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அட்வைஸ்ன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தை ஆயிடுச்சுங்க. இது பாருங்க, ஒன்னே ஒன்று தாங்க. இதை நீங்க அட்வைஸ்னு எடுத்துக்கோங்க, இல்லை என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்றதா நினைச்சு உங்க லைஃபை தொலைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போலங்க, சிம்பிள் மேட்டர் தான். அந்த மெயின் பவர் ஆஃப் பண்ணிட்டு அந்த வயரை அப்படியே அதோட சேர்த்து விட்டுருங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. நான் அதை செஞ்சிருவேங்க. அதே மாதிரி உங்க லைஃபையும் நீங்க நினைச்சா சரி பண்ணலாங்க. அதுக்கு ஒரே ஒரு வயர் தாங்க. லைஃபுக்கும் சரி, மோட்டருக்கும் சரி. புரியுதாங்க? வாங்கடா வாங்க. இரு, வரேன். விஜய், சொல்லுக்கா. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன? சாட்டர்டே. வெண்பாக்கு லீவ்ல. ஆபீஸ் கொஞ்சம் லேட்டா போகலாம்னு நினைச்சேன். அத கேக்கல விஜய். இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ரஞ்சி, ஏய், என்ன? இங்க வை.
இன்னும் உனக்கு ஞாபகம் வரல விஜய்? அது சரி, அதான் உனக்கு புது பொண்டாட்டி வந்துட்டால்ல, பழச எல்லாத்தையும் முழுசா மறந்துட்ட போல. மறக்க வச்சுட்டா. ராஜிமா, பேசாம என்ன டேன்னு சொல்லிடுங்க. மாமாதான் தெரியலன்னு நிக்கிறாரே. என்னத்த சொல்றது? இத நானுமே ஞாபகப்படுத்த வேண்டாம் தான் யோசிச்சேன். மனசு கேட்கல. விஜய், புது பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. அதுக்காக பழசு எல்லாத்தையும் தூக்கி கடாசணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு ரேணுகாவோட நினைவு நாள். மறந்துட்டேன்க்கா. நீ இப்படி சொல்லலாமா விஜய்? செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்யணும். நீயா இப்படி இருக்கியா, இல்ல நீ இப்படிதான் இருக்கணும்னு உனக்கு ஆர்டர் கீட்டர் போடுறாளான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மல்லி, இவளால நம்மள நோண்டாம இருக்க முடியல பாரு. அந்த அம்மா அவ்வளவு நல்லவனா? வாடா விஜய், பூஜை பண்ணுவோன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி சுத்தி எப்படி வரா பாரு. விசாரணை நடத்துறாளாம், விசாரணை. அப்படியெல்லாம் இல்லக்கா. முன்னாடி எல்லாம் ஞாபகம் வந்துரும். எனக்கு முந்தானத்து வர ஞாபகம் இருந்துச்சு. சரி சரி, சமாளி. எப்படியும் மறக்க வச்சுட்டாங்க உன்னை. ஆனா தப்பு விஜய். நினைவு நாள் அன்னைக்காவது அவ படத்துக்கு ஒரு மாலை போட்டு ஊதுவத்தி கொளுத்தி சாமி கும்பிட வேண்டாம்? மல்லியம்மா, அக்கா, போட்டோ ரேணுவோட ஞாபகம் வெண்பாவை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு தான் போட்டோ எதுவும் வைக்காம இருந்தேன். அதெல்லாம் விடு. இதுக்குதான் பெரியவங்க கிட்ட கலந்து பேசி எதையும் செய்யணும்னு சொல்றது. குடும்பத்து மேல அக்கறை உள்ள பெரியவங்கன்னா இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல. சரி விடு. போட்டோக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். வழக்கமா நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் புக் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டுடியோக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கிளம்பிட்டேன்னு ஸ்டுடியோல வேலை பார்க்குற பையன் ஃபோன் பண்ணி சொன்னான். அக்கா, எதுக்குக்கா அதெல்லாம்? இத பாரு, அப்படிலாம் நீ பேசாத. இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை, செஞ்சுதான் ஆகணும். மேடம். வாப்பா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சாரிங்க மேடம், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். பரவாயில்ல, பிரி. என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க மேடம்? டேய் முட்டாள், ஏய் விஜய், உயிரோட இருக்கிற மல்லி போட்டோக்கு மாலை போட்டு கொண்டு வந்திருக்க. அறிவு இருக்கா உனக்கு? இப்படி பண்ணி வச்சிருக்க. என்ன விஜய், டென்ஷன் ஆகாத, சுமாரு. கொஞ்சம் பொறுமையாரு. பொறுமையா இருக்கணுமா? என்னக்கா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தல? ஏண்டா ராஸ்கல், அறிவு இருக்கா உனக்கு? இது என்ன லேசான விஷயமா? உன்ன சரி சரி, என்ன பண்ற?
கொல்லாம விடு விட விஜய் மாட்டேன். அவனை நிறுத்து. கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா? போட்டோ வைக்கலன்னு இப்ப யாரு அழுதா? ரேணுகா போட்டோன்னு சொல்லி இப்ப யார் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க? என்ன கூத்து நடக்குதுங்க? ரேணுகா போட்டோ வேணும்னு இப்ப நான் கேட்டேனா? இல்ல போட்டோ வச்சே ஆகணுமா? அப்ப எங்க இருக்கா? என் மனசுல இருக்கா? வெண்பா, என் பிள்ளையா என் கூட இருக்கா, அது போதும் எனக்கு. அவ போட்டோலாம் இங்க வேண்டாம். அவ போட்டோ இங்க இருந்தாதான் அவளை ஞாபகம் வச்சுப்பேன்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல விஜய் சார் மல்லி மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணுமா என்ன? மல்லி மல்லியம்மா டேய், யாரோ உன்னை இப்படி செய்ய சொன்னது? சொல்றா யாரு? சொல்றா யாரு? இப்படி சொல்லலன்னு பையே அவ்வளவுதான் சொல்லிட்டோம். உன்னை சொல்றான்னு சொல்றேன்ல. சார் இல்ல சார், உங்க ஒய்ஃப்னு சொன்னாங்க. விஜய், ஐயோ இப்பதான் எனக்கே புரியுது. நான் கால் பண்ணி சொன்னப்போ இந்த தம்பி தான் இருந்தான். பொதுவா விஜயோட ஒய்ஃப்னு சொன்னேனா அத தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.